இந்த கத்தோலிக்க திருச்சபை, இந்த இயேசு இந்த குடிக்கு எதிரானவர். கத்தோலிக்கர்களாகிய நாம குடிக்கிறோம் என்றால் நாம் இந்த கிறிஸ்தவத்திற்கு எதிரானவர்கள், இந்த கிறிஸ்துவுக்கு எதிரானவர்கள் என்பதை அழுத்தமாக இன்னைக்கு நான் உங்களோடு பதிவு செய்ய விரும்புகிறேன். இப்போ நான் ஒரு கதை சொல்ல போறேன். இந்த கதை ஒரு சில பேருக்கு உறுத்தும், மன்னித்துக் கொள்ளுங்க. நான் திரும்ப திரும்ப ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்பேன். அந்த வார்த்தை உங்களை குறிப்பிடுவதற்காக அல்ல, ஒரு விஷயத்தை பதிவு செய்வதற்காக தான். சொல்லுங்க, இந்த கதையை சொன்னால் மட்டும்தான் ஒரு விஷயத்தை உங்களோடு நான் பதிவு செய்ய முடியும். அல்ல, திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்வேன். அந்த வார்த்தைக்காக என்னை மன்னித்துக் கொள்ளும்படி முதல்ல நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு அற்புதமான வீடு. அந்த வீட்டில் அந்த பணக்கார குடும்பத்தார் ஒரு நாய் ஒன்றை வளர்த்தார்கள். அந்த நாய்க்கு என்று தனியாக ஒரு வீடு, அந்த நாய்க்கு என்று 3 வேளை மிக அற்புதமான உணவு. அந்த நாயை நன்றாக கவனித்தார்கள். சிறப்பாக குளிப்பாட்டி, அதற்கென்று பெட்டெல்லாம் கொடுத்து, அதற்கென்று போர்வை கொடுத்து, அதற்கென்று அற்புதமான பாதுகாப்பான இடத்தை கொடுத்து, அதனை அன்போடு பார்த்தார்கள். அந்த நாயை எப்படி பார்த்தாங்க அப்படின்னா, மடியில் கிடத்தினார்கள், அந்த நாயை தடவி கொடுத்தாங்க, அந்த நாய்க்கு தேவையானது எல்லாவற்றையும் கொடுத்தார்கள். அந்த நாய் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த வீட்டில். ஆனால் திடீரென்று அந்த நாய் பிற நாய்களை பார்க்கிறது, கேட்டுக்கு வெளியே ஒரு சில நாய்களை. அந்த நாய்கள் என்ன செய்கிறது என்றால், அப்படியே தெருவில் திரியுது, ரோட்டு வழியாக திரியுது. இந்த நாய்க்கு உள்ள இருக்கிற இந்த நாய்க்கு ஒரு ஆசை. என்ன ஆசை அப்படின்னா, ஆக நம்மளை விட அவங்கெல்லாம் சந்தோஷமா இருக்காம போல, நாம் இந்த 3 வேளை உணவை மட்டும் உண்டு விட்டு இந்த வீட்டுக்குள்ளேயே முடங்கி போயிருக்கிறோமே, வெளியே திரிகிற அந்த நாயெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குதே, ஜாலியா ஆடி பாடுதே, ரொம்ப குதூகலமா இருக்குதே, அப்ப நாம ஏன் அந்த நாய்கள் போல வாழக்கூடாது என்று இந்த வீட்டுக்குள்ள பாதுகாப்பாக சந்தோஷமாக ஒரு அழகான வாழ்க்கை வாழக்கூடிய இந்த நாய்க்கு ஒரு ஆசை வருகிறது. எனவே ஒரு நாள் இரவு அந்த வீட்டு கதை தான், ஏன்னா ஒரு நாள் இரவு அந்த வீட்டு கதவை கேட்டு தாண்டி குடிச்சு ஓடி போயிருது. ஓடி போய் வெளி உலகத்தை பார்க்குது. ஆகா, இந்த உலகம் நல்லா இருக்குதே, இவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்களே, இந்த தெரு நாய்கள் போல நாமளும் சந்தோஷமா இருக்கலாம் என்று அந்த நாய் தெரு தெருவாக சுத்துகிறது. தெரு தெருவாய் போய் தெருவில் இருக்கிற குப்பைகளில் இருக்கிற அந்த உணவுகளை எல்லாம் அந்த நாய் சாப்பிட ஆரம்பிக்கிறது. 1 வாரம் ஆகிறது, 2 வாரம் ஆகிறது, 3 வாரம் ஆகிறது. அந்த நாய்க்கு ரொம்ப சந்தோஷம். ஆகா, இந்த பிச்சை சோறு நல்லா இருக்குதே, குப்பை தொட்டியில் இருக்கிற இந்த சோறு நல்லா இருக்குதே, நான் ரோட்டில் படுத்து கிடக்கிறது நல்லா இருக்குதே, எனக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை, ஆனால் அந்த புதிய சுவை அந்த நாய்க்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது, அது மகிழ்ச்சியோடு இருக்கிறது. 1 மாதம் ஆகிறது, அந்த நாய்க்கு உணவளிப்பார் யாருமே இல்லை. தேடுது, ஒவ்வொரு இடமா போகுது, ஒண்ணுமே இல்லை சாப்பிட்றதுக்கு. கடைசியா ஒரு குப்பை தொட்டியை பார்க்குது. அந்த குப்பை தொட்டியில காஞ்ச எலும்பு ஒன்று கிடக்குது. அதான் ஒண்ணுமே இல்லையே. கடைசி கட்டத்துக்கு வந்த அந்த நாய் அந்த காஞ்ச எலும்பையாவது கடித்து சாப்பிடலாம் என்று அந்த காஞ்ச எலும்பை வெறி கொண்டு கடிச்சு சாப்பிடுது. அப்ப என்ன நடக்கும்? அந்த காஞ்ச எலும்பு அந்த நாயினுடைய நாக்கை கிழிக்கிறது. அந்த நாக்கை கிழிக்க கிழிக்க அந்த நாக்கிலிருந்து ரத்தம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த நாய் நினைத்துக் கொள்கிறது இந்த ரத்தம் இந்த எலும்பிலிருந்து தான் வருதுன்னு நினைச்சுக்கிறது. அந்த நாய்க்கு தெரியல இது என்னுடைய ரத்தம் என்று. என்னுடைய நாக்கு கிழிந்து அங்கிருந்து தான் ரத்தம் வருகிறது என்று அந்த நாய்க்கு தெரியவில்லை. ஆனால் அது உற்சாகமாக வெறி கொண்டு அந்த எலும்பை மீண்டும் மீண்டும் கடிக்கிறது. மீண்டும் மீண்டும் கடிக்க கடிக்க அது நாக்கை கிழிக்க கிழிக்க ரத்தம் போய்கொண்டே இருக்கிறது. அந்த ரத்தத்தை அந்த நாய் குடித்து கொண்டே இருக்கிறது. கடைசியில் இந்த நாய் என்ன செஞ்சு போச்சு? என்ன செஞ்சு போச்சு? செத்தே போச்சு. தன் ரத்தத்தை தானே குடித்து அந்த நாய் செத்து போனது என்று ஒரு கதை ஒன்றை நான் வாசித்திருக்கிறேன். இந்த கதை யாருக்கு பொருந்துன்னு உங்களுக்கு தெரியும், கேட்ட உங்க எல்லாருக்கும் தெரியும். மன்னித்துக் கொள்ளுங்க இந்த கதைக்காக. ஆனால் இந்த கதை சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப ஆழமான விஷயம். ஒரு அன்பான மனைவி, அன்பான குடும்பம், அன்பான பிள்ளைகள், ஒரு அருமையான வாழ்க்கை, இவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இந்த குடி என்கிற நோய்க்கு இன்றைக்கு அடிமையாய் போயிருக்கிறார்களே, அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, வெளி உலகத்தை பார்த்து செவுரியேறி குதித்து அதுதான் அற்புதம் என்று நினைத்து கடைசி அவர்கள் என்ன செஞ்சு கொள்கிறாங்க? தங்களை தாங்களே அழித்துக் கொள்கிறார்கள். மிகுந்த வேதனை.